ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளான ஈஸியாக ஒரு தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கணும். இதுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். பட்டை, கிராம்பு, அன்னாசி முக்கு, கல்பாசி, சோம்பு எல்லாம் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடணும். இதுக்கு வந்து திக்னஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மெயின் வந்து இதுக்கு வந்து தக்காளி தான் ஆட் பண்ணணும். நல்லா பெரிய தக்காளியை ஒரு தக்காளி நான் போட்டுக்கிட்டேன். நல்லா வணக்கிட்டு வரமிளகா 4 போட்டுக்கிட்டேன். இது வந்து காஷ்மீரி சில்லி. எல்லாம் இது மிக்சியில் போட்டுக்களையும் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. பக்கத்தில் சைடில் சுடுதண்ணி வச்சுக்கணும். திரும்ப கடாயை வச்சு ஆயில் போட்டுக்கணும். ஆயில் போட்டு சோம்பு மட்டும் கொஞ்சமாக சோம்பு போடணும். பக்கத்தில் ஏன் சுடுதண்ணி வச்சுருக்கேன்னா அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். எந்த குருமானாலும் ஊற்றினாலும். ஆனியன் போட்டுக்கணும். பெரிய ஆனியனாக ஒரே ஒரு ஆனியன் போட்டுக்கலாம். அரை தக்காளி போட்டால் போதும். ஏற்கனவே நம்ம வந்து குருமாவில் தக்காளி போட்டிருக்குறோம். அதனால் அரை தக்காளி போட்டுட்டு இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற மாதிரி வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கணும். நம்ம இடையில வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். போட்டு வணக்கிட்டு தக்காளி வந்து ஆஃப் தக்காளி இருந்தால் போதும். வணக்கிக்கணும். நல்லா வணக்கிட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். பார்த்திங்களா? இப்போ மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கணும். வணக்கிட்டே இருந்துட்டு கரகரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம். நைஸாக அரைக்கக்கூடாது. கரகரப்பாக அரைச்சிருந்ததை நல்லா போட்டு கிண்டி விடணும். ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுட்டு குருமாவுக்கு தேவையான பக்கத்துலேயே நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஊற்றிக்கணும். நம்ம வந்து பச்சை தண்ணி டைரெக்டாக நம்ம ஊற்றினோம்னாக்கா அதில் டேஸ்ட்டு போயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து சாம்பார்னாலும் சரி குருமானாலும் எதுக்குனாலும் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றினாக்கா அதனால் டேஸ்ட் மாறாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். இது குருமா நம்ம தேவையான அளவு திக்னஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து திரும்ப தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டு குருமா ரெடி பண்ணிக்கலாம். தோசை காலையிலே ரெடி பண்ணிட்டேன். இதில் ஊற்றி சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.